எல்லாத்தையும் தனியா அவ இஷ்டத்துக்கு செய்யணும் தானே இந்த ஆட்டம் போட்ட. தனியா தான் உட்கார்ந்துருக்கணும். நீ ஏமா இப்படி பேசுற? அக்கா அவ இஷ்டத்துக்கு செஞ்சாலும் அவளுக்கு நீ எதுவுமே செய்யலையம்மா. எல்லாம் நமக்கு தானே செஞ்சா. அவ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா சொல்லு? என்னடி பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? மணமேடையில அந்த நிஷா என்ன பேச்சு பேசினா? இவளால என்னடி செய்ய முடிஞ்சது? என் புருஷன் மட்டும் வந்து நிக்கலனா எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நான் வந்து நின்னு இருப்பேன்? சொல்லுடி. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா கூட ரஜினி என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? சரி விடுமா, இந்த கல்யாணம் நடந்தா போதும் நீ வான்னு சொல்லி என்ன ஓரமா நிக்க வச்சிருப்பா. அது எப்படிமா அப்படி செய்வா? அக்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டதே நீ அவ்வளவுதானா? ஆமாண்டி, எனக்கு எதுவும் புரியாது. உனக்கு தான் எல்லாம் புரியும். அம்மா நான் அப்படி சொல்லல. ஆனா அக்கா எங்கேயும் நம்மள விட்டு கொடுத்ததே கிடையாது. அங்க அவ அவ்வளவு பண்ணாளே, அதுக்கு பேர் என்ன? என்ன விட்டு கொடுக்காம பேசினது ராதிகா தாண்டி. என்னையும் விட்டு கொடுக்கல, உங்க அப்பாவையும் விட்டு கொடுக்கல. ஆனா ரஜினி அக்கா கஷ்டப்படலைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதேம்மா. அவளை மண்டபத்துல இருந்து வெளியே போன்னு சித்தப்பா சொன்னப்ப கூட எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. என்னாலயும் எதுவும் செய்ய முடியல. சரி அத கூட விடுங்க. இப்போ இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு வாட்டி நீங்க போய் அக்காவை பாத்தீங்களா? பார்த்து என்னடி செய்யணும்? அவ கால்ல போய் விழணுமா? எல்லாரும் வந்துட்டோன்னு அவளுக்கு தெரியும்ல. அவ வந்து பார்க்க வேண்டியதானே. ஏண்டி, நான் அவளுக்கு அம்மாவா இல்ல அவ எனக்கு அம்மாவாடி? அம்மா, அக்காவை வேண்டான்னு நாம தான் அவளை தள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டோம். அது ரொம்ப தப்புமா. அப்ப நாம தானமா அவளை தேடி போய் பார்க்கணும். ஏய், சும்மா ஒண்ணு அவளை வெளியில போன்னு சொல்லல. எல்லாம் அவ திமிரு. பெத்த அப்பன்னு கூட பார்க்காம சட்டைய பிடிச்சால. அதான் அவ யார் முகத்தையும் பார்க்க முடியாம தனியா உட்கார்ந்திருக்கா. எல்லாரும் முன்னாடி என் புருஷனை அப்படி அவமானப்படுத்திருக்கா. அவர் அப்படி பேசுறது என்ன அசிங்கப்படுத்துறது தானே. அவருக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தானே. என்னால என் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. இப்ப ஏமா இப்படி பேசுற? இவ்வளவு நாள் உன்னை அப்பதான் பாத்துக்கிட்டாரா? பெரிய மனுஷி மாதிரி பேசினா அடி வாங்குவேன். அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவ கேட்டாளா? என்ன கெட்ட நேரமோ அவர் ஜெயிலையும் நான் இந்த வீட்லயும் மான கெட்ட சோத்த தின்னுக்கிட்டு. ஏய், என்னடி அம்மா, என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? நேத்து பிறந்தவ நீ உன்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்கிற நிலைமைக்கு கடவுள் என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. இங்க பாரு, ஒழுங்கா சொல்ற வேலையை செய்ய முடிஞ்சா செய். அதை விட்டுட்டு ரஜினி அக்கா புராணம் பாடிக்கிட்டு இருந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. இந்தா எடுத்துட்டு போ. திவ்யா, தட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. தட்டு எடுத்துட்டு வாமா. மாமா, வை வை. அத கொடுங்க. அத அங்க எடுத்து வை. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன குபேரா, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுல டயர்ட் ஆயிடுச்சா? இல்லங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது இத்தனை பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்கவே இல்ல. ரொம்ப சிம்பிளா வச்சாங்க. அதையே ஒண்ணு விடாம சாப்பிட்டு முடிச்சிங்கன்னு அக்கா சொன்னாங்க மாமா. அப்ப சாப்பிட்டு இப்ப குறை சொல்றீங்களா? சும்மா விளையாட்டு. என்ன செய்யறது மாப்பிள்ள, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தானே நடந்துக்க வேண்டியிருக்கு. அதாவது குபேரா வசதியில கம்மிங்கிறதுனால சாதாரணமாவும், அரவிந்த் பணக்காரங்கிறதுனால கிராண்டா ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்ற இல்ல ரஞ்சிதம்? நீங்க நினைக்கிற மாதிரி பாகுபாடெல்லாம் பாக்கல அண்ணி. என்ன ரஞ்சிதம், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இதுக்கு பேரு பாகுபாடு பாக்குறது இல்ல, பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறது. என்ன நீங்களே எப்படி பேசுறீங்க? ஆமாப்பா, அரவிந்த் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவரு எவ்வளவு வசதியான பையன். அவரு நம்ம வீட்டுக்கு வரும்போது எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? ஆமாமா, ஆளாளுக்கு ஏதாவது சொல்லி இப்படியே சமாளிச்சிருங்க. என்ன இருந்தாலும் நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகன். அதை மாத்த முடியுமா? மூத்த மருமக மட்டும் இல்ல, மூத்த மக மாதிரி தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
எந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ராதிகா ரூம்ல தான். ஆ? ராதிகா ரூம்லயா? ஆமா. அது சரியா வருமா? ஏன் நீ எப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த ரூம் சின்னதா இருக்கும், அதுல ஏசி கூட இல்ல. விட்டா புது ரூமே கட்டி கொடுங்கன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. என்னதான் புது ரூம் கட்டிட்டாலும் நம்ம வீட்ல இருக்கிற நல்ல ரூம அவர் குடுக்கறது தானே மரியாதையா இருக்கும். நல்ல ரூம்னா நீங்க எதை சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல நல்ல ரூம் ரஜினி ரூம் தான். அக்கா ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அக்கா என்ன பண்ணுவாங்க? ரஜினி நம்ம வீட்டு பொண்ணு, இந்த குடும்பத்து நல்லதுக்காக அவ எதை வேணாலும் அனுசரிச்சு போவா. ஆனா மத்தவங்க அப்படி இருப்பாங்களா? வீட்டுக்கு வந்த மருமக முதல் நாளே மனசு கோணற மாதிரி நடந்தா நல்லா இருக்குமா? ஆமாமா, நடக்க கூடாது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆயிடும். ம், ஏதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டுல செட்டில் ஆயிட்டேன். ஏதாவது தப்பு நடந்தா அவர் கோச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா? ஆ, அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். இன்னும் எத்தனையோ விருந்து நல்லது கெட்டதுன்னு அவர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும் இல்லையா? அப்புறம் அதெல்லாம் கெட்டு போயிடுமே. ரஞ்சிதம், இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஆமாங்கா, அவங்க சொல்றதுதான் சரி. நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எந்த விதத்திலயும் மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்ம ரஜினியும் ஒன்னும் சொல்ல போறதில்ல. அதனால நம்ம ரஜினி ரூம்லயே ஏற்பாடு பண்ணிடுவோமே. சரி, வேணும்னா விட்டுருங்க. ரஞ்சிதத்துக்கு என்ன இருந்தாலும் ரஜினி மேல ஒரு தனி பிரியம்தான். அவ வசதியான ரூம்ல இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகன் தான் நமக்கு முக்கியம். ரஜினி ரூமே ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சரி போங்க. சரி சரி, அங்க அதெல்லாம் இருங்க. இந்த அதெல்லாம் எடுத்து பழத்தெல்லாம் வைங்க. அதுல வைங்க. போட்டுருங்க. ரஜினி, உன்னை இப்ப ரூம்ல இருந்து வெளியேத்திருக்க. கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல இருந்து வெளியேத்துறேன் பாருடி. ரஜினி, அத்தை, இரு இரு இரு. இது பாரு ரஜினி, நீ விரட்டி விட்டுட்ட, நான் உடனே திரும்பி வந்துட்டேன்னு பாக்காத. நீ திரும்ப என்ன கிளம்புன்னு சொல்றதுக்குள்ள நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ராதிகாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அது எதுக்கு இவகிட்ட சொல்றீங்க? பணம் ஏதாவது வேணுமா? எம்மாடி, ரஜினி கிட்ட பேச வந்த, நான் அவகிட்டே பேசிக்கிறேன். நீ எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொரியாத. மாப்பிள பணக்கார வீட்டு பையன், அவங்க எல்லாம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? அவங்களுக்கு தேவையான வசதிய நாம செஞ்சு கொடுக்கறதானே முறை. ஆமாமா, அப்படி என்ன மரியாதை பண்ண போறீங்க? இந்த ரூம்ல தானே ஏசி இருக்கு. அதனால அவங்க சாந்தி முகூர்த்தத்தை இந்த ரூம்ல தான் ஏற்பாடு பண்ண போறோம். என்னது? அட நீ என்னம்மா, அவளே பேசாம இருக்கா, நீ ரொம்ப தான் ஷாக் ஆகுற. ஷாக் ஆகுறனா? அனிதா, சரிங்க அத்தை, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. வா போலாம். நில்லு ரஜினி, ஏற்பாடு பண்ணுங்கன்னு நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. அப்புறம் அது வேணும் இது வேணும்னு ரூமுக்குள்ள வந்தா நல்லா இருக்காது இல்லையா? இல்ல ரஜினி, ஆபீஸ்ல உனக்கு வீடியோ கால், மீட்டிங், கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு நல்லா இருக்கும்ல. லேப்டாப் எல்லாம் உனக்கு தேவைப்படும்ல, அதுக்காக சொன்னேன். அனிதா, உன்னோட திங்ஸ் ஏதாவது இருந்தா கூட எடுத்துட்டு போயிடுமா? இல்ல, நான் ஏற்கனவே பேக் பண்ணிட்டேன். நீ புத்திசாலி. இந்தா. அப்புறம் ரஜினி, போறப்ப சங்கர் இருந்தா வர சொல்லு. இந்த ரூம் கொஞ்சம் பெருக்கி கிளீன் பண்ணணும். ரஞ்சிதம்,
டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ரஞ்சிதம், இதுவரை நீங்க எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டதே போதும். நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? யாரும் விருந்துக்கு வந்தவங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. நம்ம பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்குங்க. இப்ப போய் கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? எனக்கு கூட மாட நீங்களும் இங்க நின்னா தானே எனக்கும் கௌரவம் சந்தோஷம் எல்லாமும். புரியுதுமா, இருந்தாலும் அங்க ரூம்ல போய் தனியா என்ன பண்ண போறீங்க? அதுவும் ராதிகா வேற உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருக்கிறது தானே சரி. எனக்கு மட்டும் அப்படி ஆசை இல்லையா என்ன? அப்புறம் ஏன் போறேன்னு சொல்றீங்க? இனிமே ரஜினியால உங்களுக்கு எந்த அவமானமும் கிடையாது. ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. நான் அதுக்காக போறேன்னு சொல்லல. எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். நம்ம பொண்ணு கல்யாணத்தை விட என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ரஞ்சிதம், உன் வேதனை எனக்கு புரியுது ரஞ்சிதம். அப்புறம் என்ன, பேசாம இங்கேயே இருங்க. எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ராதிகாவை நல்லபடியா புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறமா போய் உங்க வேலையெல்லாம் பாருங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பு இனிமே கிடைக்காதுங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்க. சொன்னா கேளுங்க. நம்ம பிள்ளைங்க கூட போய் இருங்க. 15 வருஷமா எங்களை பிரிஞ்சு இருந்திருக்கீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ கரெக்டா கல்யாண நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இப்பவாவது எங்க கூட இருங்களேன். சரி ரஞ்சிதம், நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது எனக்கு என்ன பண்றதுனே புரியல. புரியறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இங்கேயே இருங்க. சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ம். ம். என்னங்க, எங்க இருக்கீங்க? நீங்களும் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், பிஸியா இருக்கேன். என்ன ஃபங்க்ஷன்? ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் திடீர்னு வச்சுட்டாங்க, அதான் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ, எப்ப வருவீங்க? நான் வர அநேகமா ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 2 நாளா? ஆமா, அது வரைக்கும் நான் உனக்கு அப்பப்ப ஃபோன் பண்றேன். நீ ஃபோன் போட்டு நான் எடுக்கலனா பதறாத. பத்திரமா இரு, சரியா? சரிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. வேலை முடிஞ்சு சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். நீ பத்திரமா இரு. ஏய் ரஜினி, என்ன யாரையுமே காணோம்? ஏண்டி, எதுக்கு இப்ப எல்லாரையும் தேடுற? ஏய், உன் அத்தை பாட்டுக்கு மேல வந்து ரூம காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கீழே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். உனக்கு ஒண்ணுமே தோணலையாடி? என்ன தோணும்? இவ்ளோ நேரம் எல்லாரும் இங்க பேசிட்டு இருந்ததை கேட்டல, ஆனா இப்ப இங்க யாருமே இல்லையே. வேற ஏதாவது வேலை பார்க்க போயிருப்பாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல ஒன்னா போயிருக்காங்களா? அனிதா, நீ என்ன நினைச்சு கேக்குறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிஞ்சா மட்டும் நீ என்ன செய்ய போற? ஏய், உன்னை ரூமை விட்டு வெளியே அனுப்ப எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு உங்க அத்தையை அனுப்பியிருக்காங்க. எப்படியும் நீ இங்கதான் வருவேன்னு தெரிஞ்சு எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க. இது கூட பாடி உனக்கு புரியல? என்ன என்ன பாக்குற? உனக்கு இந்த இமேஜினேஷன் ஃபோலியோ வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அனிதா, ஓவரா கற்பனை பண்ணாத. நீயே யோசிச்சு பாரு,
ஒருவேளை அந்த ஆள் வராம இருந்து இந்த கல்யாணம் நடந்திருந்தா நாமளே கூட இதே தானே யோசிச்சு ஏற்பாடு பண்ணிருப்போம். ஹலோ, நாம இல்ல, நீ வேணா யோசிச்சிருப்ப, என்னாலலாம் யோசிக்க முடியாது. சரி விடு, நானா இருந்திருந்தா இதுதான் பண்ணிருப்பேன். இப்ப அவங்க செய்யறாங்க, நீயே அது தப்பா பாக்குற. சரி வா போலாம். ராதிகா, என்ன என்னடி பார்த்தும் பேசாம போற? நீதான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டியே, நானும் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேச என்ன இருக்கு? என்னடி முழிக்கிற? அதான் சொல்றான்ல, கல்யாணம் நடக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால ப்ளீஸ்கான்னு பவ்யமா இருந்தா. இப்பதான் அவன் நினைச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்தா திரும்ப ப்ளீஸ்கான்னு வருவா. புரியுதா? உன் வீட்ல எல்லாரும் ரொம்ப தெளிவா தாண்டி இருக்காங்க. இங்க பாருங்க, நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ராதிகா, உன்கிட்ட இல்ல. நல்ல வேலை, அவ உன் அக்கானாவது உனக்கு ஞாபகம் இருக்கே. ரொம்ப சந்தோஷம். அனிதா ப்ளீஸ். ஆமாண்டி, நீயும் பேச மாட்ட, பேசுறவங்க வாயும் அடைச்சிருவல்ல. நீ வேணா உன் அன்பு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு வா, நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா? யாருக்கு? இவளுக்கா பேச தெரியாது? இத்தனை வருஷத்துல இவ சத்தத்தை தாண்டி யாரும் பேசினது கிடையாது. அப்படி வச்சிருந்தா இந்த வீட்டை. நான் உங்களோட நல்லதுக்கு தானே அப்படி கண்டிப்பா இருந்தேன். அப்பா இல்லாத குடும்பம் இப்படிதான் இருக்கும்னு யாரும் பேசுற அளவுக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா? ஓ, அப்ப நீ அப்பா வந்த உடனே அவரை மரியாதையா நடத்திருக்கணும். நீ பேசவே விடலையே. அவரால் தானே நம்ம கேட்க கூடாத பேச்செல்லாம் கேட்டுட்டோம். இன்னும் அவர்கிட்ட பேச என்ன இருக்கு? நாம இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தாண்டி காரணம். அப்படி அவர் பொறுப்பு இல்லாம விட்டு போயிருந்தா இப்ப எதுக்கு திரும்ப வரணும்? முரளி பணத்தை தூக்கிட்டு ஓடினானே, எதுக்கு அவன் திரும்பி வந்தான்? ஏன்னா அதுக்கு மேல ஓட அவனுக்கு வழி இல்ல. அப்படிதான் இவரும். அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்ட? அப்பா சொன்னாரா? நீ அவரை புடிச்சு வெளில போன்னு தள்ளு. அதையே அவரை புடிச்சு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாம கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற தகுதி கூட அவருக்கு இல்ல. அத நீ மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. நாங்களும் அவர் பிள்ளைங்க தானே. அதுவும் அவர் ஏன் கல்யாணத்துக்கு வந்திருந்தாருக்கா? ஏதோ அரவிந்த் பேரண்ட்ஸ் நல்லவங்களா இருந்ததுனால சரியா போச்சு. இல்லனா என் கல்யாணமே நின்னு போயிருக்கும். உனக்கு என்ன? ராதிகா, நாம தான் சம்பாதிக்கிறோம், நாம தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறோங்கிற திமிரு.